நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. உம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை நான் பிரித்து எடுத்து என்னோட சேர்த்திருக்கிறேன். நான் உலகத்தான் அல்ல, நீர் என்னை அனுப்பினது போல நான் அவர்களை அனுப்புகிறேன். அப்போ உலகத்தில் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவோடு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு அவரோடு தலையோடு கூட சரீரமாக நாம் ஐக்கியமாய் இருக்கிறோமே, நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன் இவன் ஆவிக்குரிய ஜீவன். ஆனால் உலகத்தான் இருப்பான், உலகத்தில் உள்ள பக்திமான் இருப்பான், முதலாம் கூடாரத்தில் உள்ளவன் இருப்பான், மோசையின் ஆசனத்தில் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுறவங்க இருப்பாங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களே பழைய துருத்தி பழைய ரசத்தில் இருப்பாங்க, உலகத்தின் பங்காக இருப்பாங்க. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க, மனுஷனோடு கூட ஐக்கியமாக இருப்பாங்க. ஏன் என்றால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியும். இப்போ உலகத்தில் ஆண்டவர் அவருடைய மரண உயிர்த்தெழுதலை கொண்டு அதை நம்புகிறவர்கள் யாருன்னா உலகத்தான் அல்ல. அவருடைய மரண உயிர்த்தெழுதலை குறித்து அவர் வெளிச்சம் நமக்கு கொடுக்கிறார், வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி நாம் உன்னத வாசிகளாக மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறதுனால நாம் உலகத்தான் அல்ல. இப்போ உலகத்தான் இருப்பான். இந்த உலகத்தான் என்ன பண்ணுவான்னா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு இடரலை உண்டாக்குவான்னு சொல்கிறார் ஆண்டவர். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயா மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஒரு பத்திரமான ஒரு உலக வாழ்க்கை வாழ்கிறதற்கு அடுத்தவனை அவன் என்ன வேணுனாலும் பண்ணுவான், இடரலை உண்டாக்குவான். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு தான் ஐயோ. இடரல்கள் வர வேண்டியது அவசியம். எந்த மனுஷன் மூலமாக இடரல் வருதோ அவனுக்கு ஐயோ. உலகத்தில் உள்ள ஜனங்கள் எவ்வளோ பக்திமான்கள் ஆனாலும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆனாலும் ஒருவருக்கொருவர் இடரலை உண்டாக்குகிறவர்களாக இருப்பாங்க. ஒரு சாரார் இடரலை உண்டாக்குவாங்க, இன்னொருவர் அந்த இடரலால் பாதிக்கப்படுவாங்க. இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. உலகத்தில் உள்ள மனுஷன், உயிர்ப்பிக்கப்படாத மனுஷன், கண் திறக்கப்படாத குருடனாக, சத்தியத்தை எதிர்க்கிறவனாக, பக்திமானாக இருந்தாலும் அவனுக்கு ஐயோ தான். அவன் எவ்வளவு பழைய கூடாரத்தில், முதலாம் கூடாரத்தில் மோசையின் ஆசனத்தை கேட்டுக்கொண்டு அவன் பக்திமானாக தனக்கு வேஷம் போட்டுக்கொண்டு இருந்தாலும் அவன் உலகத்தான் தான். இடரல்களினால் உலகத்துக்கு ஐயோ. இடரலை உண்டாக்குகிற மனுஷன் இருப்பான். அவன் யாருக்கு விரோதமாக இடரலை உண்டாக்குகிறானோ அவன் அந்த உலகத்து ஜனங்கள் பாதிக்கப்படுகிறதுனால ஐயோன்னு தான் சொல்கிறாரு. இடரல் வரும்போது நீ என்ன பண்ணுவ? ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையை கெடுக்கும் போது நீ என்ன பண்ணுவ? கெடுக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், கெட்டு போகிற மனுஷன் இருக்கிறான். அவன் பழிக்கு பழி வாங்குவான், பட்சிப்பான், ஒருத்தன் கொலை பண்ணுவான். தானே பார்க்குறோம். நிம்மதி போயிடுமே. ஒரு மனுஷனை நான் பகைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால், பகை வந்தாச்சுன்னா மாம்ச சிந்தை எனக்கு வந்தாச்சுன்னா நான் காலி, நான் கல்லறைவாசி தான், லேகியம் தான். விடமாட்டான். நீ என்னை அப்படி செஞ்ச நான் உன்னை இப்படி செய்வேன். அப்போ இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இடரல் உண்டாக்குறேன், எனக்கு ஒரு பத்திரமான வாழ்க்கைக்காக நான் அடுத்தவனுக்கு இடரல் உண்டாக்குறேன்னு சொன்னால் ஐயோ. இந்த இடரல்களை நான் உலகத்தானாக நான் சந்திக்கும் பொழுது எனக்கும் ஐயோ. அவ்வளோதான். இப்போ இந்த ஐயோக்களில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இடரல்கள் வர வேண்டியது அவசியம். அது யாருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டவன் அந்த இடரல்களினால் பாதிக்கப்படுகிற இடத்தில் இருக்க மாட்டான், அந்த இடரல்களை ஆதாயப்படுத்துகிற இடத்துல இருப்பான். இதுதான் விசேஷம். அவன் பார்க்குறது எப்படி பார்ப்பான்? நான் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதற்கு சிங்காசனத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இவர்கள் எல்லாரும் இடரல்களை உண்டாக்குகிறவங்க எல்லாருமே பணிவிடை ஆவிகளாக தேவன் அனுப்பியிருக்கிறாரு, எனக்கு வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரன். இப்போ இவன் வரும்பொழுது என்னுடைய மாம்ச சிந்தைகள் எப்படி உயிர் கொண்டு வெளியே வருகிறது அதை நாம் பார்ப்போம். அப்போ தான் ஆவியின் சிந்தையை கொண்டு வருவோம். இப்படி ஆவியின் சிந்தை விசுவாசிக்கும் பொழுது மாம்ச சிந்தையை அழிக்கிறது தான் மறுரூபம். புது உடன்படிக்கையே மறுரூபம். மாம்ச சிந்தையில் இருந்து ஆவியின் சிந்தைக்கு மறுரூபப்படுத்தப்படுகிறோம். மறுரூப ஊழியம்தான் பவுல் சொல்கிறாரு. இந்த ஊழியமே மறுரூப ஊழியம். எங்களுக்கு ஒருத்தன் கேடு செஞ்சாலும் நாங்கள் மறுரூபம் அடைஞ்சிருவோம். இந்த வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்பினா அவன் மறுரூபம் அடைவான். இது மறுரூப ஊழியம்.
கண்ணாடியிலே காண்கிறது போல கர்த்தரை கண்டு அந்த ஆவியினாலே நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறேன். அடுத்தவன் என்னை கேடு செய்கிறாங்கிறது இல்லை. இடரல்கள் வர வேண்டியது அவசியம். உயிர்ப்பிக்கப்பட்டவன் அதை அவசியமாக எடுத்துக்கொள்வான். அவன் ஒருவனை ஒருவன் பட்சிக்க மாட்டான். ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் உன்னதவாசியாக அவருடைய உன்னத சிங்காசனத்தில் இருக்கிறவர்களுடைய சிந்தை வேறு. இப்படி நம்முடைய சிந்தையை மாற்றி மாற்றி கோணலை செவ்வையாக்குவார், இருளை வெளிச்சமாக்குவார், சத்தியத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். இவ்வளவு மகிமையான காரியத்தை கிறிஸ்து நமக்குள் இருந்து செய்கிறார். தேவாதி தேவன் நமக்குள்ளே இருந்து முதல்ல நம்மை ஆலயமாக்கி இருக்கிறார். நாம் தேவன் வாசம் செய்கிற ஆலயம் என்று நம்பணும். பழைய உடன்படிக்கையில் ஒரு கட்டடம் ஆலயமாக இருந்து சாலமோனோ தேவனுடைய ஒரு கட்டடத்தை கட்டினார், ஆலயத்தை கட்டினார். ஆயினும் உன்னதமானவர் மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இருப்பது இல்லை. தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாம்ச சிந்தை, பழைய கூடாரம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 47வது வசனம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 47வது வசனம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். அவர் என்னை ஆலயமாக அவர் கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு கட்டடத்தை கட்டிட்டு தேவனுக்கு ஆலயத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது குருட்டுத்தனம் தானே. அதான் பழைய உடன்படிக்கை. அந்த ஆலயத்தில் தேவன் இல்லையே. தேவன் இல்லாத ஒரு இடத்தை நீ ஆலயம் சொல்றியே. ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார் அது உனக்கு ஆலயமாக தெரியலையே. குருட்டு கண்கள். தேவாலயத்துக்கு வாங்க, இது ஆலயம், இது தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அங்கே தேவன் இல்லையே. பழைய உடன்படிக்கையில் இருந்தது, அது நீக்கப்பட்டது. அது குற்றம் உள்ளது, அது பிழையுள்ள உடன்படிக்கை. அது நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது கல்வாரி சிலுவையில் தான் நீக்கப்பட்டது. இப்போ தேவன் வாசம் செய்கிற ஆலயம் நாம. கிறிஸ்து நமக்குள்ளே ஆவியாக இருக்கிறார். இது ஆவியின் சிந்தை. பழைய உடன்படிக்கையில் அது கிடையாது. மத போதனையில் அது கிடையாது. மோசையின் ஆசனத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு போதித்தாலும் அது தலைக்கு அறிவாக நமக்கு ஏறுமே தவிர அது இருதயத்தின் மறுரூபமாக நமக்கு மாறாது. மறுரூபம் என்பது நாம் அதை விருப்பப்பட்டு வருகிறோம். இந்த அவல நிலையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். ஒரு மனுஷன் என்னை கேடு பண்ணுறான்னு சொன்னால் கேடு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எத்தனையோ பேர் இவர் இல்லாட்டி இன்னொருத்தர் பண்ணுவார், இந்த அம்மா இல்லாட்டி இன்னொரு அம்மா பண்ணுவாள். பகைத்து கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பகைத்து கொண்டு இருப்போம். இளைப்பாறுதல் இருக்காது. அது பழைய வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை. ஆண்டவர் அந்த வேரையை பிடுங்கிட்டார். வேர் பிடுங்கப்பட்டது, மனுஷத்துவம் நீக்கப்பட்டது, மாம்சம் நீக்கப்பட்டது. மாம்சத்தினால் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூட நம்முடைய பக்தி மார்க்கங்கள், நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிற பக்தி மார்க்கங்கள் எல்லாம் நாம் மனுஷனாக இருந்த ஒரு பக்தி மார்க்கமும் நமக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். ஒரு சூழ்நிலையில் கப்பல் ஏறும். பரிசுத்தமாக, பக்தியாக, நீதியாக இதெல்லாம் தூக்கி விட்டுருவான். 3 வருஷம் பேதுரு ஆண்டவரோடு இருந்து கடைசியில் பட்டயத்தை உருவினார். எங்கள் ஆண்டவர் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு. அதான் ஆண்டவர் வேண்டும் என்று அந்த சூழ்நிலை அந்த பட்டயத்தை அந்த ஆட்களெல்லாம் அனுப்பியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எது உண்மையான பட்டயம்? மனுஷன் கையில் எடுக்கிற பட்டயம் உண்மையான பட்டயம் கிடையாது. அது அவனுக்கு ஜெயத்தை கொடுக்காது, தோல்வியை கொடுக்கும். கோலியாத்து கையில் உள்ள பட்டயம் கிட்டத்தட்ட தற்கொலை தான். அந்த பட்டயத்தை கொண்டே தாவீது அவனை கொன்னான். இங்கே பேதுரு பட்டயத்தை உருவும் பொழுது 2 பட்டயம் இருக்குப்பா. ஒன்று மனுஷருடைய பட்டயம், நீ எடுத்திருக்கிற ரைட். இன்னொரு பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தை, நான் பேசுகின்ற இந்த வார்த்தையே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஓடிட்டாங்க ஒரு பெரிய கூட்டம். கப்பர்நகூம் ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது
அந்த வாயிலிருந்து, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு ஆயுதம், ஒரு யுத்தத்தையே சங்காரம் பண்ண முடியும் என்று சொல்லக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை கேட்டுட்டு இது கடினமான உபதேசம் ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு உலகத்தில் ஒரு சுமூகமான வாழ்க்கையை கொடுங்க, எங்களுக்கு வார்த்தை விசுவாசிக்கலாம் மாட்டோம். நாங்கள் இன்னைக்கு யார் இருக்காங்க விசுவாசம்? ஆயினும் மனுஷகுமாரன் பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ இருக்கவே இருக்காது. ஜபம் இருக்கும். அந்த இடத்த சொல்லிட்டு தான் லூக்கா 18 சொல்லிட்டு தான் 10வது வசனத்தில் சொல்வார். அவன் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பான். ஆண்டவரே உலகத்தில் அதை தாங்க இதை தாங்க எல்லாம் இந்த பிரச்சனை எடுங்க எல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நடக்கும். ஆனால் விசுவாசத்தை காண்பற, வார்த்தையை நம்புகிறவன் உண்டா, தேவனை நம்புகிறவன் உண்டா? ஒருத்தனும் இருக்க மாட்டான். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி மத்தியில் தேவனை நம்பி போனானே, அப்படி நம்பி இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி யாருடைய வாழ்க்கையில் இல்லை? சமுத்திரம் தலைக்கு மேலே வெள்ளம் போகாமல் யாருடைய வாழ்க்கையில் இல்லை? ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் இன்னொரு சூழ்நிலையில் வரும். அப்போ என்ன நம்பிக்கை? அழிஞ்சு போகணுமா? பாதாளத்துக்கு போகணுமா? ஜெயம் கொள்ள வேண்டாமா? விசுவாசம்தான். இது ஆவியின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை, தேவனுடைய வார்த்தை இதுதான். இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான பட்டயம் இது ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தை கொடுக்குறாரு, நம்பு, அவ்வளோதான். ஐயா, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. உனக்கு இந்த வார்த்தைக்கு மிஞ்சின உபத்திரவமே கிடையாது. இந்த வார்த்தைக்கு மிஞ்சின எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. இந்த வார்த்தையை நம்புகிறதை கொண்டு நாம் ஜெயம் கொள்ளுகிறோமே, இதை விட மேலான ஒரு காரியமே கிடையாது. தேவன் தம்மை மறைக்கிறார். இன்னைக்கு அது கிறிஸ்து காட்டுறாரா? காட்டவே மாட்டார். நமக்குள்ளே மறைந்து இருக்கிறார். நம் ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கு. பத்திரமா வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் இருக்கும் பொழுது, சங்கீதம் 91 16 வகையான பிரச்சனைகள் இருக்கு. 16 என்ன, எத்தனை வேணாலும் வரட்டும், அத்தனையும் நீ சங்காரம் பண்ணுவாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ கர்த்தர் தம்மை மறைத்து, கர்த்தர் ஒரு நாளும் தமக்கு மகிமையை தேடுகிறது இல்லை. அந்த மகிமை முதல்ல நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தாவீதுக்குள்ள இருக்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது. தாவீதை எவ்வளோ மகிமைப்படுத்தியிருந்தார் இல்லை? கோலியாத்தை அடித்து கொல்லும்போது தாவீதை எவ்வளவு கனப்படுத்தியிருந்தார், எவ்வளவு மேன்மைப்படுத்தியிருந்தார், மகிமைப்படுத்தியிருந்தார். அவர் அவ்வளோத்தையும் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டார். இது நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் செஞ்சீங்க, உங்களை நான் கூப்பிட்டேன், அவ்வளோதான், நீங்கள் செஞ்சீங்க. அப்போது தேவன் நமக்குள்ளே, அவர் தேவன் மகிமை எடுக்கிறதே இல்லையே. அவர் சிலுவைக்கு தானே போகிறார். நீ எடுத்துக்கோ, நீ எடுத்து மகிமைப்படும் போது நான் மகிமைப்படுவேன்.